கோடி தர வேண்டும். அத்தனே முத்தனே அத்தனே முத்தனே தத்து வச்சித்தனே பக்தருக்கு அருள் புரியும் பழனிமலை கந்தனே. பக்தருக்கு அருள் புரியும் பழனிமலை கந்தனே. முருகா, ஆறுமுகமும் 12 கண்களும் கொண்டு தீராத வினைகளையெல்லாம் தீர்த்து மக்களை வாழ்விக்க வந்த என் தெய்வமே கந்தா, உன் திருநாமத்தை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். பிறந்து வளர்ந்து பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை. உன் திருப்பாதத்தை வணங்காத நேரமில்லை. சொல்லுக்குச் சொல் முருகா முருகா என்று சுந்தரத்தமிழில் இசை கலந்து செல்லுமிடமெல்லாம் உன்னை போற்றுபவருக்கும் பாடுபவருக்கும் கருணை காட்டும் என் தெய்வமே, உன் மாபெரும் காவியத்தை படிப்பவர், கேட்பவர், சிந்திப்பவர் அனைவரும் நற்பலன் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறார்கள். முருகா என்ற உன் திருநாமத்தை கேட்டு உருகாத மனமில்லை. ஆனந்த கண்ணீர் பெருகாத கண்கள் இல்லை. உன் கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? வேண்டி தவங்கிடந்து வரமாயிரம் பெற்ற சூரபத்மன் நல்வழியில் செல்லாமல் தேவர்களை கொடுமைப்படுத்தி பல இன்னல்கள் செய்தான். அதைக் கண்டு அறிவுரை கூறாமல் அவன் தங்கை அஜமுகி தவறான வழியில் சென்ற தன் தமையனின் வெற்றி செய்தி கேட்டு பேரானந்தம் அடைந்தாள். பிறகு வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி. என்ன தேவி, இன்று மாலைக்குள் நுழையும் போதே வெற்றி முழக்கத்துடன் வருகிறீர்கள்? துன்முகி, அண்ணன் சூரபத்மனின் வெற்றி கொடி அமரர் உலகத்திலும் பட்டொளி வீசி பறக்கிறது. வானவர் வலிமை இழந்து விட்டனர். வரம்பெற்றவன் சூரபத்மன், வலிமைக்கு தாரகன், வாரிசுக்கு சிங்கமுகன் என்று எனது தமையன்மார்களை பாராட்டாத வாய்களே கிடையாது. ஆழிசூழ் உலகிற்குள்ளே நமது வீர மகேந்திரம் இத்தனை நாள் அடங்கி கிடந்தது. ஆனால் இன்று முதல் அகில உலகமே நம் நாட்டிற்குள் அடங்கிவிட்டது. இனி மண்ணிலும் விண்ணிலும் நமதாட்சிதான். அதிலும் குறிப்பாக என் கண்ணசைந்தால் சகல உலகமும் அசையும் என்பதில் சந்தேகமே இல்லை. காரணம், அசுர குலத்திற்கே தங்கள் தமையன்மார் மூவரே தலைவர். அவர்களுக்கு நீங்கள் ஒரே தங்கை, அதிலும் செல்ல தங்கை. பின் சொல்லவும் வேண்டுமா? அசுரர் குலத்துக்கு மட்டுமல்லடி, அகில உலகிற்கே எனது தமையன்மார் மூவர் தானே தலைவர். நாளை பார், அக்னி, வருணன், வாயு, அமரர் குல தலைவர் அனைவருமே நமது ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார்கள். சரி, இத்தனை வெற்றியோடு வரும் தமையன்மார்களுக்கு தாங்கள் என்ன வெகுமதி அளிக்கப் போகிறீர்கள்? விலை மதிப்பில்லாத வெகுமதி ஒன்று அளிக்கப் போகிறேன். என்ன தேவி? இந்திரனை சிறைப்பிடித்து வரும்போது எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு இந்திராணி எங்கோ மறைந்து விட்டாளாம். அவளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வெற்றிக்கு பரிசாக அண்ணனிடம் நான் சேர்க்க போகிறேன். நல்ல திட்டம். நடந்துவிட்டால் நாடு புகழும். மற்றும் ஒருபடி உங்கள் திறமை உயரும். ஆனால் உங்கள் தமையன்மார்களையே ஏமாற்றிவிட்டு ஓடிப்போனவள் உங்கள் கைக்கு கிடைப்பாளா? பைத்தியக்காரி, ஒரு ஆணை பெண் ஏமாற்றுவது வெகு சுலபம். ஆனால் பெண்ணையே பெண் ஏமாற்றுவது மிக மிக கடினம். தேவி, மாயெல்லாம் கற்றவர்கள் வானவர்கள் என்று சொல்கிறார்களே, ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாமலேயே இந்திராணி எங்காவது மறைந்திருந்தால்? மாயை கற்றவர்கள் தானே வானவர்கள். மாயை என்பவள் பெற்ற பிள்ளைகளே நாங்கள். அதை மறந்து விட்டாயா நீ? அடே அப்பா, உங்களுடன் பேசி வெற்றி பெற முடியுமா? பேச்சிலே புகழுரை தேவையில்லை. இந்திராணியை இங்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு பெரும் பாராட்டே நடத்து. அப்போது அதில் பங்கு கொள்ளுகிறேன். அவ்வளவு சுலபத்திலே இந்திரனி மனைவி உங்கள் கைக்கு கிடைத்து விடுவாளா? எங்கு போவாள்? எப்படியும் என் கையில் பிடிபட்டே தீருவாள். இந்திராணி! வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா? வெள்ளிமலை மன்னவா, கொள்வதென்ன? சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன? தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு.